ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் பண்ணுறப்போ மெயினாக அப்படி பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேரும் ரிசர்வேஷன் பண்ணி ஒரு வழியாக டிக்கெட்டை புக் பண்ணி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளம்பிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் அசம்பிள் ஆகணும்னு சொன்னாங்க. அங்கேருந்து எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ கடையில் நின்று ட்ரிப்பு போகிறோம்னு சொல்லி வாயிலே ட்ரிப்பு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணியே அவனும் ட்ரிப்பு போகணும்னு சொல்லி போயிட்டோம். அதுக்கப்புறம் இவன் வேறு கத்தினேங்கிறான், சீக்கிரம் ட்ரெயின் போய்ட்டு போகுது வாங்கடா அப்படின்ட்டு. ஸோ ஒரு வழியாக ட்ரெயினை கண்டுபிடிக்க போகலாம் அப்படிங்கிற இவங்க ஸ்லோவாகவே வராங்க எப்போ பார்த்தாலும். ஸோ ட்ரெயினை கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஏறிட்டு யாராவது கப்பு முக்கியமிகளே அப்படி சொல்லுவான்னு பார்த்தா யாரும் சொல்ல. ஒரு வழியாக சீட்டெல்லாம் கண்டுபிடிச்சி உள்ளே உட்காண்ட பிறகு என் ஃப்ரெண்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம், ட்ரெயினில் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி போட்டான். வந்ததா இல்லையான்னு தெரில. அதுக்குள்ளே நம்ம ஒரு ரீல்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறதுக்குள்ளேயும் கன்னியாகுமரி வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. என் ஃப்ரெண்டு நான் சொன்னால் கன்னியாகுமரியில் இறங்கணுன்னே பீச்சு அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை. கன்னியாகுமரியில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி 15 மினிட்ஸ் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம். சரி 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்களே, அந்த ஆட்டோ டிரைவர் ஆகுறானா சன்ரைஸ் எப்போ வரும்னா அப்படின்னு கேட்டேன். ஒரு 6:30 ஒரு 7:10 வந்துடும்பா அப்படின்னாரு. நாங்கள் போன நேரம் இப்போ சன்ரைஸே வரல. ஸோ வந்தது தான் வந்துட்டோம். பீச்சில் ஒரு காலை நினச்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி பிரிட்ஜ் ஒன்று கட்டியிருக்காங்க அப்படின்னாங்க. அந்த கண்ணாடி பிரிட்ஜில் நடந்து அது எப்படி இருக்குது அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நாங்கள் போன டைமில் ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருந்தது. ஸோ அதனால் ரொம்ப பிஸியாக இருந்தது. இதுதான் திருவள்ளூர் ஸ்டாச்சுலேருந்து நீங்கள் அந்த பீச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வியூ இருக்கும். ஒரு போட்டு தான், அந்த போட்டில் யாரும் இல்லை, அதை அப்படியே விட்டுருங்க, ஃபுட்டேஜ் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்தோம். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பும்போது மணி 1:50 அந்த மாதிரி ஆகிடுச்சு. எங்களுக்கு 2:15 வந்து ட்ரிவாண்டம் ட்ரெயின். ஸோ ட்ரிவாண்டமில் போய் என்ன பண்ணுறதோ பாட்டுள்ள சொல்கிறேன். பாய்.